மலையகத்தின் தேசிய கலை வடிவமாக காமன் கூத்து விளங்குகின்றது. மலையகத்தில் உள்ள எம்மவர்கள் காமன் கூத்தினை குடும்ப விழாவாகவே வருடாந்தம் கொண்டாடி வருகின்றனர். காமன் கூத்து தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இந்த சலங்கை சொல்ல விளையும் சங்கதிகள் ஏராளம். தப்பிலிருந்து தாளம் தப்பாமல் வரும் இந்த நாதம் மலையகத்தின் மூலை முடுக்கெங்கும் முடங்கியிருக்கும் எத்தனையோ ஜீவன்களின் ஆத்மாவுடன் இரண்டர கலந்துள்ளது. சலங்கைக்கும் தப்புக்கும் சிறிதும் சளைக்காமல் இரவின் அமைதியை கிழித்தெறியும் வண்ணம் கம்பீரமாக பாடி வரும் தங்கவேல் வாத்தியாரை போன்ற எத்தனையோ பேர் இன்னமும் மலையகத்தில் கலைகளை வளர்க்கும் பிதாமகர்களாக வாழ்ந்து வருகின்றனர். தனது தந்தையின் சமாதி மேல் நின்று தேயிலை பறித்து தேய்ந்த கரங்களையும் ஒரு குலைந்த உடல்களையும் ஆசுவாசப்படுத்தி செல்லும் இந்த கலை வடிவம் மலையகத்தின் உயிர் மூச்சாகும். காமன் கூத்து தேயிலையை பணப்பயிராக மிளிர வைக்கும் நோக்கில் இந்தியாவில் இருந்து வருகை தந்த முன்னோர்களே காமன் கூத்தின் சிருஷ்டிகர்த்தாக்கள் என கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலாநிதி சிவஞானம் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் கடத்தி வரப்பட்ட மக்கள் கூட்டத்தினர் தங்களினுடைய பாரம்பரிய கலைகள் பலவற்றையும் தங்களுடன் எடுத்து வந்திருந்தனர். அந்த மக்கள் அந்த கலைகளை பயின்று வந்ததுடன் கால ஓட்டத்தில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்த பொழுது அல்லது திருப்பி அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் புதிதாக வாழ்ற இடங்களிலும் இந்த காமன் கூத்து என்பது இன்றும் வலுவாக ஆடப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்டப்புற பாட்டாளி மக்களின் உயிரை சாறு பிழிந்து வரும் எந்த ஒரு முதலாளித்துவ சமூகத்தினாலும் அவர்களின் ஏகபோக உரிமையான காமன் கூத்தினை மாத்திரம் இதுவரை கவர்ந்து செல்ல முடியவில்லை. 50வது ஆண்டாக காமன் கூத்தை அரங்கேற்றும் நோக்கில் பொகவந்தலாவ லட்சுமி தோட்டத்தின் எல்வடை கீழ்பிரிவு மக்களும் ஆர்வத்துடன் தயாராகி வரும் காட்சியே இது. வேதங்களில் காதல் கடவுளாக விளங்கும் காமனை, கலித்தொகை, சிலப்பதிகாரம், நாச்சியார் திருமொழி, சீவக சிந்தாமணி, கிரேக்க, ரோம மற்றும் சைன மத இலக்கியங்களும் போற்று தவறவில்லை. கந்த புராணத்தில் சிவபெருமானால் ரதிதேவியின் துணைவனான மன்மதன் எரிக்கப்பட்ட வரலாற்று கதையில் பொதிந்துள்ள அர்த்தத்தை நாளைய சந்ததிக்கு மீட்டும் நோக்கில் லட்சுமி தோட்டத்தின் கலைஞர்கள் உற்சாகமாக அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். மன்மதன் கதாபாத்திரத்தை ஏற்பவருக்கு பச்சை நிறத்திலும், ரதிதேவியாக வேடம் தரிப்பவருக்கு மஞ்சள் நிறத்திலும் இதன் போது ஒப்பனை செய்யப்படுகின்றமை விசேட அம்சமாகும். மலையகத்தின் தேசிய கலை வடிவான காமன் கூத்து தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டில் நாளையும் எதிர்பாருங்கள்.